நேத்து எல்லாமே செய்தியில, செய்தித்தாள்கள்ல, சோசியல் மீடியாலன்ட்டு நெறைய இடத்துல மகாராஷ்டிராவோட டெப்யூட்டி சிஎம் அஜித் பவாரோட இறப்பு செய்திய பார்த்திருப்பீங்க. என்ன ஆச்சு? அவர் எப்படி இறந்து போனாரு? இது கொலையா? இல்ல வந்து ஒரு டெக்னிக்கல் கிராஷா? அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்ல போகுது. மேட்ச் ஸ்டார்ட். ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மக்களே. நான் உங்கள் கண்மணி தான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் பவார் அப்படின்ற டெப்யூட்டி சிஎம், மகாராஷ்டிராவோட டெப்யூட்டி சிஎம். அது மட்டும் இல்லாம அவர் தான் செகண்ட் ஹைலி எலெக்டட் கேண்டிடேட் இன் மகாராஷ்டிரா அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஸோ இவர் இறந்திருக்காரு. என்ன ஆச்சு, எப்படி இறந்தாரு அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு முழுசா சொல்ல போகுது. ஸோ பிஃபோர் கெட் டு த வீடியோ, அஜித் பவார் அவர் யாரு அப்படின்றத பார்க்கலாம். அஜித் பவாருக்கு 66 வயசு ஆகுது. மகாராஷ்டிரால பூனேல பார்த்தீங்க அப்படின்னா பார்மாதி அப்படின்ற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் தான், ஒரு ஊரை சேர்ந்தவர் தான் அஜித் பவார். இவர் தொடக்கத்தில் 1980 பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய சொந்த மாமா அவரோட இன்ஸ்பிரேஷன் பேரில் நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி, அதாவது இப்போ விளங்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிகளில் இணைந்து தன்னோட பொலிட்டிக்கல் கெரியரை ஸ்டார்ட் பண்ணார். ஸோ இவர் நிறைய முன்னேற்ற திட்டங்களுக்கும் இவர் வழிவிதிச்சதா சொல்லப்படுது. 1980 ஸ்டார்ட் பண்ணி 1990s வரைக்குமே இவர் காங்கிரஸில் தான் இவர் 6 முறை துணை முதல்வராக வந்து இருந்திருக்காரு காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி கட்சிகளில். இப்போ இவர் வந்து பிஜேபியில் இருக்கிறது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். 1999 அவர் மாமா உருவாக்கின என்சிபி கட்சியில இருந்து 20 ஆண்டுகளா இவர் வந்து ஒரு 6 முறை துணை முதலமைச்சராக வந்து இருந்திருக்காரு. அண்ட் 2019 இவர் மாமா ஸ்டார்ட் பண்ண இந்த கட்சியிலேருந்து விலகி பிஜேபியோட தலைமை தான் இப்போ இருந்திருக்கு. அங்கே ஒரு 6 மாத காலம் துணை முதல்வராக இவர் இருந்திருக்காரு. அகெயின் இவர் கட்சிக்கு திரும்பினாலும் 2023 காங்கிரஸ்லேருந்து விலகி பிஜேபி சேர்ந்தாரு. 2024 பிப்ரவரி தான் அஃபீஷியலாக இவர் காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்திருக்காரு. அதே ஆண்டு அதே மாதங்களில் பார்த்தீங்கன்னா 6வது முறையா மகாராஷ்டிராவோட டெப்யூட்டி சிஎம்மாவும் அவர் பதவி ஏற்றிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மகாராஷ்டிராவோட பவர்ஃபுல்லான ஒரு கேண்டிடேட் தான் வந்து அஜித் பவார். இவருக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பையில் இருக்க லோக்கல் எலெக்ஷன் கேன்வாஸ், அதாவது மும்பையில் லோக்கல் எலெக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. அந்த எலெக்ஷனுக்கு ஒரு கேன்வாஸ்க்கு தான் இவர் மும்பைக்கு போயிருக்காரு தன்னோட தனிப்பட்ட ஜெட்ல. ஸோ இந்த ஜெட்ல பார்த்தீங்க அப்படின்னா அஜித் பவார், அவரோட அசிஸ்டன்ட் ஆன ஒரு பொண்ணு, அவரோட செக்யூரிட்டி ஆஃபீஸர் மற்றும் 2 பைலட்ஸ், இவங்க எல்லாருமே இருந்திருக்காங்க. இவர் போயிட்டு மறுநாள் காலையில் 8 AM வந்து மும்பைலேருந்து இந்த ஃப்ளைட் கிளம்பியிருக்கு. பராமரி வந்து லேண்ட் ஆகுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஒரு டெக்னிக்கல் கிளாஷ் ஆகிருக்கு. ஒழுங்காக லேண்ட் ஆக முடியல. ஃப்ளைட் நம்மளோட கண்ட்ரோலில் இழந்து கிளாஷ் ஆகிருக்கு. ஸோ கிராஷ் ஆகிச்சு. ஃபஸ்ட்டு ஒரு பெரிய தீ விபத்தாக வந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் 4லேருந்து 5 முறை அந்த ஃப்ளைட் வெடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெடி விபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளைட்டில் இருந்த 5 பேரும் உயிரிழந்துட்டாங்க, இன்க்ளூடிங் த 2 பைலட்ஸ் அண்ட் த செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் அண்ட் அன் அசிஸ்டன்ட் ஆஃப் அஜித் பவார். ஸோ இவங்க எல்லாருமே அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல வந்து உயிரிழந்ததா சொல்லப்படுது. இதுக்கப்புறம் பிரதமர் நரேந்திர மோடி, ராகுல் காந்தி உள்ளிட்ட பல பேர் வந்து ஆக்சுவல் இன்சிடென்ட்டை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க மகாராஷ்டிரா சிஎம் கிட்ட. அண்ட் தீஸ் 2 பைலட்ஸ் இவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் சுமித் கபூர் அண்ட் கேப்டன் ஷாம்வி பதாக். இவங்க 2 பேரும் ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ்டான பைலட்ஸ், ஒரு ஃப்ரெஷர் கிடையாது. ஆஃப்டர் இந்த விபத்துக்கு அப்புறம் பிஎஸ்ஆர் ஏவியேஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த விபத்தை ஆராய்ச்சி பார்த்துட்டு இது வந்து ஒரு ஆக்சிடென்ட்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த 2022 ஷாம்பவி அவர்கள் பிஎஸ்ஆர் ஏவியேஷனில் வந்து ஒர்க் பண்ணிட்டும் இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு ட்ரெயின் கேஷ் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே எல்லாருமே திரும்பி பார்க்க வைத்த ஒரு இன்சிடென்ட்டாக இருந்துச்சு. ஸோ நான் இன்னைக்கு சொல்ல வந்திருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் உங்களிலிருந்து விடைபெறும் நான் உங்கள் கண்மணி. பாய்.